வானம் பெய்தாலும் காய்ந்தாலும் அதிமுக ஆட்சியில் மாறி மாறி பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான். இந்த விவசாயிகளின் மாறாத சோகத்தை இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கடந்த பல ஆண்டுகளாக டெல்டா பகுதி விவசாயிகள் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டுமென பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் செவிசாய்க்காத அதிமுக அரசு தற்போது திடீரென விவசாயிகள் நீண்ட தூரம் பயணம் செய்யாமல் உற்பத்தி செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியுமென வியாக்கியானம் கூறி தமிழக சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விவசாயிகளை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே நெல் கொள்முதலுக்கு வழங்கக்கூடிய தொகையான ரூபாய் 1460 மற்றும் 1520 என்பது கட்டுப்படியாகவில்லை என்றும் அதனால் அதை உயர்த்தி வழங்க வேண்டுமென்றும் விவசாயிகள் பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது. நெல் கொள்முதலுக்கு விலையை உயர்த்தி வழங்க மனமில்லாத அதிமுக அரசு விவசாயிகளை ஏமாற்றவே கூடுதல் நெல் கொள்முதல் நிலையம் என அறிவித்துள்ளது என கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 24/1/2016 அன்று டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது குறித்து நெல் கொள்முதலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது குறித்தும் தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆனால் இதுவரையிலும் அதற்குரிய தீர்வு காணப்படவில்லை என்றும் அதற்கு மாறாக தற்போது கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 50 முதல் 100 ரூபாய் வரை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர் என்றும் கேப்டன் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளார். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்தாத அதிமுக அரசு டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளின் நலனிலா அக்கறை செலுத்தப் போகிறது என்றும் விவசாய நிலங்களில் கெயில் நிறுவனத்தால் எரிவாயு குழாய் பதிக்கும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுக்கு 1க்கு 2 முறை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கால அவகாசம் அளித்தும் விவசாயிகளின் மீது துளியும் அக்கறை இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகாமல் இருந்ததன் விளைவே 7 மாவட்டத்தில் உள்ள 134 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் என கடுமையான குற்றச்சாட்டை கேப்டன் தெரிவித்துள்ளார். அதே உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதாவிற்காக 5 மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற விசாரணையின் போது ஆஜரானதாகவும் ஆனால் கெயில் நிறுவன வழக்கிலும் ஜல்லிக்கட்டு வழக்கிலும் உரிய அக்கறை செலுத்தாமல் அதிமுக அரசு இருந்ததாக சட்ட வல்லுநர்கள் பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள் எனவும் வேதனை தெரிவித்துள்ளார் கேப்டன். இந்த அக்கறையை கெயில் மற்றும் ஜல்லிக்கட்டு வழக்குகளில் காட்டியிருந்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் போக்கே மாறியிருக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். பொது நலனை பேண வேண்டிய பதவியில் இருந்து கொண்டு அதில் அக்கறை செலுத்தாமல் கடமை தவறி சுயநல அரசியலும் ஆட்சியும் நடத்தும் ஜெயலலிதாவிற்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் அதிமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது என்றும் அதே பாணியில் உணவை உற்பத்தி செய்யும் உழவர்களையும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஏமாற்றி வருவதை பார்க்கும்போது போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்ற எம்ஜிஆரின் பாடல் வரிகள்தான் நினைவுக்கு வருகிறது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். எல்லோரையும் எல்லா நாளும் எப்போதும் ஏமாற்ற முடியும் என கருதும் தமிழக முதலமைச்சருக்கு விவசாயிகள் தக்க சமயத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று கேப்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நமக்கு அன்னமிட்ட கைகள் இன்று ஆதரவு கரங்களை தேடி அலைகின்றன. மனைவியின் தாலியை அடகு வைத்து மண்ணில் பயிர் செய்த விவசாயிகள் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏற்கனவே ஏராளமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் தற்போதைய சூழலில் அவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நாகை மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக 1.5 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் அழிந்துள்ளன. இதற்கு உரிய நிவாரணம் கோரி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றும் பலனில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓராண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு வாரத்தில் பெய்திருக்கிறது.
1600 மில்லிமீட்டர் சராசரியாக ஒரு வார காலத்தில் பெய்திருக்கிறது. வரலாறு காணாத இந்த மழையால் நெற்பயிர் சூழடிந்து மந்த கதிர்கள் பதறாகியும் மானாவரில் விதைத்த நேரடி விதைப்பு அழுகியும் மிக மோசமாக பாதித்திருக்கிறது. எனவே பாதித்த நெல் பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வழங்க வேண்டும். குடிசை வீடுகளுக்கு முழுதும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு குடிசை வீடு ஒன்றுக்கு 20,000 வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்டுள்ள இந்திரா நினைய குடியிருப்பு இல்லங்களை இடித்துவிட்டு புதிதான நல்ல பாதுகாப்பான வீடுகளை 3.5 லட்சம் அளவிற்கு கட்டி கொடுக்க வேண்டும். பரவலாக பெய்த மழையால் தென் மாவட்டங்களில் அதிக அளவு வாழைப்பழங்கள் உற்பத்தியானதால் அவற்றை சென்னைக்கு கொண்டு வர முடியாமல் திருச்சியிலேயே விற்பனை செய்தனர். இதனால் அவற்றின் விலை கடுமையாக குறைந்தது. 300 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய வாழைத்தார்களுக்கு 60 முதல் 100 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. இந்தியாவிலேயே மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில்தான் வாழை உற்பத்தி அதிகம். குறிப்பாக திருச்சி, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, அதே போல் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில் வாழை அதிகமாக பயிரிடப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த வாழை விவசாயிகளுக்கு ஒரு வரலாறான விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்ற தாரெல்லாம் வெறும் 45 ரூபாய் 70 ரூபாய் இப்படி தான் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு பெரிய அடி விழுந்திருக்கின்றது. இதற்கு ஒரே காரணம், இன்றைக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் காயோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அங்கு வாழை உற்பத்தி ஆவதால் இன்றைக்கு தமிழ்நாட்டு காய்கள் அங்கே ஈடுபடவில்லை. அதே போல் ஆந்திராவிலிருந்தும் தமிழ்நாட்டு காய் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய மார்க்கெட்டாக முக்கியம் இருக்கக்கூடியது தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டு. கனமழை பெய்ததால் அங்கு போக்குவரத்துக்கு போக முடியாததால் காய்கள்லாம் தேக்கம் ஏற்பட்டு கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழகத்திற்கு ஒரு மையமான வாழைக்கென ஒரு விற்பனை நிலையம் கிடையாது. கடந்த காலத்தில் தமிழகத்து விவசாயிகள் திருச்சியை மையமாக வைத்து ஒரு வாழை விற்பனை நிலையம் துவக்க வேண்டும் என மார்க்கெட் கேட்டோம். ஏன்னா இங்கே எல்லா வசதியும் உண்டு. போக்குவரத்து வசதி, ரயில்வே வசதி, தரை வழியாக, விமான வழியாக உள்ள போக்குவரத்து வசதி உண்டு. எனவே திருச்சியை மையமாக வைத்து ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கெட் வசதி செய்து கொடுத்தால் அதில் சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் உள்ள விவசாயிகள் வியாபாரிகள் வாங்குவார்களால் இந்த வாழை உற்பத்தி என்பது தமிழகத்தில் மேலோங்கும். இங்கு நிதி நிலைமையும் பெறும் விவசாயிகளும் வளர்ச்சி அடைவார்கள். தமிழகத்திற்கும் நிதி வருமானம் அதிகம் கூடுதலாக கிடைக்கும். இதேபோல் நெல்லை மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, ஆலங்குளம், வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் கடையனூர் பகுதி, தென்காசி, செங்கோட்டை பகுதியில் நெல்லுக்கு அடுத்தபடியாக நாங்கள் விவசாயம் வாழை தான் பயிரிடுதோம். அதாவது ஒரு வாழை ஒரு கன்று பதிக்கிறதுக்கு 8 ரூபா 10 ரூபா செலவாகுது. ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபா. ஆனால் ஒரு வருஷம் பயிர் இது நாங்கள் கஷ்டப்பட்டு மருந்து அடித்து உரம் போட்டு எல்லாம் வளர்த்து இப்போ அறுவடைக்கு தயாராக பழம்புறம் பழுத்து கிடக்கு. போன ட்ரிப்பு ஒரு வாழைத்தார் 160 ரூபா 200 ரூபாய்க்கு அடைச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மழை பெஞ்சு 4 மாதமாக தண்ணி உள்ளே பாருங்கள், நெண்டு எங்கே தண்ணி வடிய மாட்டுக்கு, பழம்புறம் பழுத்து ரொம்ப அறுவடைக்கு தயாரானதை பழத்தை வெட்ட மாட்டேங்க. வியாபாரி பழம் பழுத்துட்டு நாங்கள் வெட்ட முடியாது, விலை இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சங்கடப்படுத்தாங்க. சரி, நாங்களாக வெட்டி கொண்டு போய் தென்காசியில் கொண்டு ஒரு பிரைவேட் கமிஷன் கடை வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு விட்டோம்னா ஒரு தாறு 20 ரூபா 30 ரூபாய்க்கு காக்காங்க. இங்கே வெட்டுக்குள்ளேயே 15 ரூபா செலவாகுது. அப்போ நாங்கள் எப்படி தான் விவசாயம் பார்க்க? நாங்கள் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கி அதை வாங்கி நகை அடமானம் வச்சு இப்படி ஏக்கர் கணக்கில் விவசாயம் பார்த்து நாங்கள் என்ன தான் செய்ய? திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் மழையால் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன.
புதுவையில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக அறிவித்த நிலையில் தமிழ்நாட்டில் 5,400 ரூபாய் மட்டுமே அரசு அறிவித்தது. நான்காண்டு வறட்சிக்கு பிறகு தற்பொழுது மழை பெய்திருக்கிறது. 10,000 ஏக்கர் பாதிப்பு. பயிர்க்கடன் என்பது இன்றைக்கு சிட்டாடங்களை வைத்துக்கொண்டு தருவதல்ல, விவசாயியுடைய தாலியை கையில் பிடித்து கொண்டு தான் கூட்டுறவு வங்கிகள் கொடுத்தது. வேளாண் தொழில்நுட்ப சாகுபடி செலவு ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபாய் என்று கூறுகிறது. சாகுபடி செலவு மட்டும், சாகுபடி செலவுடன் இந்த குடும்ப உழைப்பும் சேர்த்து 20,000 ரூபாய், அதற்குரிய 42,000 ரூபாய் வந்து பார்த்தா இழக்கிறோம். எங்களுக்கு மொத்தம் வந்து எங்களுடைய தாலி உட்பட அனைத்தும் இந்த கூட்டுறவு வங்கிகளை பிடித்தம் செய்து கொண்டு எங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 5,400 ரூபாய் ஏக்கருக்கு தமிழக அரசு வழங்குவதாக அறிவித்து மோசடியான செயல். ஒரு குடிசை வீட்டுக்கு 5,000 ரூபாய் என்று இருக்கும்போது ஒரு ஏக்கர் சாகுபடிக்கு 5,400 ரூபாய் என்பது கேலி கூத்தானது. ஆகவே அண்டை மாநிலமான வந்து பார்த்தா பாண்டிச்சேரியில் 30,000 ரூபாய் ஏக்கருக்கு அறிவிச்சிருக்கும் போது இங்கு 5,400 ரூபாய் என்பது விவசாயிகளை கேலி கூத்தாகும் செயல். விருதுநகர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக காரியாப்பட்டி பகுதிக்குட்பட்ட நாகநேந்தல், மீனாட்சிபுரம், கன்னம்குடி, ஆவியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெங்காய விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ள நீர் தேங்கியதால் அவை முற்றிலும் அழுகின. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஒன்றியம் மிஸ்டூர்ச்சி போஸ்ட் நாகநேந்தல் கிராமம். நாங்கள் 50 ஏக்கர் வெங்காய பயிர் நட்டிருந்தோம். தீபாவளியிலிருந்து மழை தொடர்ந்து பெஞ்ச காரணத்தில் 50 ஏக்கர் அழுகி நாசமடைந்து விட்டது. அதனால் அரசாங்கம் குறிப்பிட்ட இழப்பு தொகை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பலத்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட உளுந்து, பாசிப்பருப்பு, துவரை உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தது. தொடர் மழையினால் விவசாயிகளுடைய மானாவாரி பயிர்கள் அனைத்தும் அழுகியும் பலன் பிடிக்காமலும் மோசமான நிலைக்கு வந்துவிட்டது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனைப்பட்டுள்ளார்கள். விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு விவசாய சங்கம் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பொதுவாக இன்னைக்கு விவசாயத்திற்கு அதிகமாக செலவு செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 20,000க்கு மேல் செலவு செய்தும் பலன் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே முறையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மானாவாரி பயிர்களுக்கு மழையினால் பாதிக்கப்பட்டதற்கு உடனடியாக ஏக்கருக்கு 20,000 நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தரணிக்கே சோறு போட்ட தஞ்சை பூமி கனமழையின் காரணமாய் தலைகீழாய் மாறியது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக முழுமையான சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் விரக்தியில் உள்ளனர். தற்போது கொட்டி தீர்த்த கனமழையால் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 5 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த மேட்டூர் வந்து இந்த ஆண்டு தாமதமாக திறக்கப்பட்டது. இந்த திறந்த நிலையில் 1 மாதம் ஆச்சு நடவு நட்டு. இந்த நிலையில் 15 நாளாக மழை பெஞ்சு பயிர் முழுகி கிடக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் முழுகி கிடக்கு. இது இனிமே வந்து உரம் போட்டால் தண்ணி வடிஞ்சு இனிமேல் எதுவும் பண்ணி எந்த விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. 15,000 ரூபா ஏக்கருக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அரசு உடனே எங்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபா நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். வடகிழக்கு பருவமழை பெய்து அடைமழை பிடிச்சி பெய்ததில் பாதிப்பு தமிழ்நாட்டில் சென்னையிலையும் மற்ற தூத்துக்குடி போன்ற இடங்களில் கடலூரில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. ஆனால் அதே மாதிரி விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவிலையும் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு முப்போகம் விளையக்கூடிய பூமியில் குருவை தொடர்ந்து பொய்த்து போகிற சூழ்நிலையில் சம்பா சாகுபடி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஏக்கர் சாகுபடி பணிகள் நடந்துருந்துச்சு. இந்த 10 லட்சம் ஏக்கரில் 2 லட்சம் ஏக்கர் வரைக்கும் பெயரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. தொலைநோக்கான திட்டங்கிறது வடிகால் வசதி, தூர்வாரக்கூடிய பணிகள், இதுதான் முக்கியமான தொலைநோக்கு திட்டம். ஏன்னா ஏரிகளால் இல்லை, குளங்களால். இப்போ தஞ்சாவூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஒரு 100 குளங்கள் இருந்த இடம்
இப்போ பேரில் தான் குளம் இருக்குது. இப்போ கல் குளம்னு ஒன்று இருக்குது. கல் குளம்னா அது பேர் தான் கல் குளம், வெளியே அங்கே குளமே கிடையாது. அவ்வளவு குளங்கள் அடர்ந்திருந்த இடத்துல பல இடங்களில் குளங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த ஏரிகளை, நீர்நிலைகளை புத்துயிர் கொடுத்தல், அது புனரமைத்தல், அதே மாதிரி மற்ற வடிகால் வசதிகள் ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு தொழில்நோக்கான திட்டம். அதே மாதிரி இந்த நிவாரணம் அறிவித்த பிறகு அது அந்த கடைசி மனிதனுக்கும், பாதிக்கப்பட்ட கடைசி மனிதனுக்கும் எந்த அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவனுக்கு உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தோட உதவி போய் தரணும், அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கலியராம்பேட்டை கிராமம் சார். இது அளவுக்கு அதிகமாக மழை பெய்யறதுனால வடிகால் வசதி எங்களுக்கு சரியானபடி இல்லை, தூர்வாரப்படல. இது வாரி கோணவாரி சுத்தமாக தூர்வாரல சார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தூர்வாரவே இல்லை. எல்லாம் சுத்தமாக போய் பிளாக் ஆகி கிடக்கு சார். தண்ணி வடிகிறதுக்கு எந்த வசதியுமே கிடையாது. இதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. அதனால் எங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் அறுவடையாக இருக்க பயிர் எல்லாம் முழுவி நாசமாக போயிடுச்சு. இந்த கருது இந்த ஒரு மாதத்தில் அறுவடைக்கு எங்களுக்கு கைக்கு வர நேரத்தில் எல்லாம் முழுவி இதாகிடுச்சு. இது மாதிரி போணுச்சுன்னா எங்களுக்கு விவசாயம் பூரா ஒரு 500 ஏக்கருங்கிட்ட இருக்குது சார். 500 ஏக்கரும் சுத்தமாக நாசமாயிடும். டெல்டா மாவட்டத்தில், குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரிய பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத்தை அறிவிச்சிருக்காங்க. ஹெக்டேருக்கு 13,500 ரூபாங்கிறது, ஏக்கருக்கு 5,400 ரூபா தான். இது குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு இன்றைக்கி சாகுபடி செய்கிறதுக்கு 25,000 ரூபா செலவாகிற நிலைமையில் மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நிவாரணத் தொகை என்பது போதுமானதில்லை. 5,400 ரூபா எந்த வகையிலும் உழவடைக்கையோடு அது சேராது. எனவே குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபா மத்திய மாநில அரசாங்கங்கள் நிவாரணம் அறிவிக்கணும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு. அதே போல் கரும்பு, வெற்றிலை, வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு அது பணப்பயிர், அதுக்கு பூரா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவாகக்கூடிய சூழலில் வெறும் 16,000 ரூபா ஒரு ஹெக்டேருக்குங்கிறது ரொம்ப குறைவானது. எனவே அந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடை தரணும். கனமழையால் மிகவும் கவலைக்கிடமான வகையில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் கடலூர். தானே புயலின் தாக்கத்தில் இருந்தே அம்மாவட்ட மக்கள் முழுமையாக திரும்பாத நிலையில் தற்போது பெய்த பேய் மழை விவசாயத்தை முற்றிலும் நாசப்படுத்திவிட்டது. நெல், மணிலா, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விட்டன. இது திண்டுக்கத்து ஏரியாவில் 2 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம். ஒரு கட்டை 10 ரூபான்னு அன்றைக்கி வாங்கி போட்டோம். 2000 கட்டை போட்டிருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னே 4 லட்சம் ரோன் இருக்கும். இந்த கட்டையை வெட்டி அந்த ரோன் படம் அடைக்கலான்னு பார்த்தோம். இந்த 3-4 மழையில் ஒரு நிமிஷம் காற்று நேற்று காற்றுல 2000 கட்டையும் சாஞ்சிட்டுது. ஒரு ஆளுக்கு 400 ரூபா கூலி, ஒரு சித்தலுக்கு 100 ரூபா கூலி களை வெட்டினான். இப்போ 3 லட்சம் 10 பைசா வெட்டிக்கு 5 பைசா வெட்டி கடன் வாங்கியிருக்கோம். இந்த 7 லட்சம் இந்த வாழை வெட்டி கடன் கொடுக்கலான்னு மகிழ்ச்சியாக இருந்தோம். சுத்தமாக அடியோடு அப்படியே சாஞ்சிட்டுது. மணியக்காரர்கிட்ட போய் சொன்னேன், விஏக்கிட்ட போய் சொன்னேன், இனிமேல் அதிகாரிகள்கிட்ட போட்டு மணியக்காரர் வரவும் மாட்டான்றாரு, கொல்லி பார்க்கவும் மாட்டான், அவங்களுக்கு தனியாக எப்படி காற்று அடிச்சுன்னு எங்களை கேட்குறாங்க. இப்படி விவசாயிகளின் வாழ்க்கையே புரட்டி போட்டுள்ளது கனமழை. அரசுதான் கைதூக்கிவிட வேண்டும். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை கூட இந்த அரசாங்கம் இன்னமும் முழுமையாக வழங்கவில்லை. வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. யானை பசிக்கு சோளப்பொரி என்ற கதையாய்த்தான் இருக்கிறது. வழக்கமாகவே விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத தமிழக அரசு இந்த நேரத்திலாவது பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். விவசாயத்தையும் விவசாயிகளையும் புறம் தள்ளிவிட்டு எந்த ஒரு தேசமும் வெற்றி பெற்றதாய் வரலாறில்லை. இந்த சூழலில் தவித்து நிற்கும் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்து அவர்களை கைதூக்கிவிட வேண்டியது தமிழக அரசாங்கத்தின் கடமை. அதை செய்ய தவறினால் அது மிகப்பெரிய மடமை. காரணம் என்னவென்றால் விவசாயிகள்தான் இந்த நாட்டின் முக்கிய உடைமை என்பதை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் அவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி,